வணக்கம். தி. ஜானகிராமன் அவர்கள் எழுதின கண்டாமணி சிறுகதை. சமையல் முடிந்துவிட்டது. குழம்புக்கு மாவை கரைத்து ஊற்றி 2 கிளறி கீழே இறக்கி வைத்தார் மார்க்கம். பச்சை கொத்தமல்லியை ஒரு பிடி முறித்து போட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கி கடுகை தாளித்து கொட்டினார். கீரை மசியிலும் சாதமும் முன்பே தயாராகிவிட்டன. எல்லாம் இருக்கியாச்சா என்று கொல்லை தாழ்வாரத்தில் எட்டி பார்த்தார். ஆச்சே என்று அரிவாள்மனையையும் இலைக்கட்டையையும் உட்கார்ந்த வாக்கில் அவரிடம் நீட்டிவிட்டு சம்சாரம் கையை முந்தானையில் துடைத்து கொண்டு கீழே துணியில் கிடந்த குழந்தையை மடியில் போட்டுக்கொண்டு எடுத்துவிடத் தொடங்கினாள். மார்க்கம் கிணற்றங்கரைக்கு போய் வேர்வை, சமையல் அழுக்கு எல்லாவற்றையும் நீரை விட்டு கழுவி கொண்டார். விபூதியை பட்டை பட்டையாக இட்டுக்கொண்டார். சந்தியாவந்தனம் செய்தார். திரும்பி கூடத்துக்கு வந்து முற்றத்து ஓரமாக உட்கார்ந்து ஜபம் செய்ய தொடங்கினார். சுக்கிர நட்சத்திரம் வெள்ளை புட்டு வைத்திருந்தது. முற்றத்தில் கட்டியிருந்த பசுங்கன்று அவரை நக்கி கொடுப்பதற்காக தலையை நீட்டிற்று. இழுத்து கட்டியிருந்ததால் முடியவில்லை. பசு மூத்திர மணம் சிறு நெடி கலந்து வீசிற்று. அதையும் அந்த ஒற்றை சுக்கிரனையும் அந்தி வேளையின் அமைதியையும் பார்த்த பொழுது ஏதோ ரிஷியின் ஆசிரமத்தில் உட்கார்ந்திருப்பது போல் இருந்தது மார்க்கத்துக்கு. உடனே மேல் துண்டில் கையை விட்டு இடது கை விரலால் எண்ணிக்கொண்டே காயத்ரி ஜபம் பண்ணினார். கண்ணையும் அவ்வப்போது மூடிக்கொண்டார். ஒரு தடவை தொடர்ந்து 1 நிமிஷம் மூடிய போது நடையில் செருப்பை கழற்றும் ஓசை கேட்டது. மார்க்கம் கதவை திறந்தார். வாங்கோ என்றார். சாப்பாடு என்று இழுத்தது வந்தவரின் குரல். தயாராயிருக்கே இதோ என்று அவசரமாக ஜபத்தை முடித்து கூடத்தில் பலகையை போட்டு இலை போட்டார் மார்க்கம். வந்தவருக்கு நல்ல பசி சாப்பாட்டில் தெரிந்தது. வாடிக்கை இல்லை. எப்பொழுதோ மாசத்துக்கு 1-2 முறை வருவார். அந்த பழக்கம்தான். சந்நிதி தெருவில் குடியிருக்கிறார். உள்ளூர் உயர்தர பள்ளிக்கூடத்தில் விஞ்ஞான வாத்தியாருக்கு உதவி செய்கிற வேலை. பார்த்தால் பாவம் என்று இறக்கப்பட வேண்டும் போல இருக்கும். அப்படி ஒரு தயவை எழுப்புகிற தோற்றம். கட்டை குட்டையான உடல், சற்று உருண்டையாக பூசினார் போலிருக்கும். உருண்டை தலை, வழுக்கை, பின்னுச்சியில் பூனை மீசை மாதிரி எண்ணி 5-6 நரைமயிர்கள். கண்ணுக்கு ஒரு வெள்ளி பிரேம் மூக்கு கண்ணாடி. வலது கண் மட்டும் அந்த கண்ணாடி வழியாக பெரிதாக தெரியும். எப்போதும் ஒரு மோட்டா அரைக்கை காக்கி சட்டை. நடக்கிற போது கூட குழந்தை நடக்கிற மாதிரி இருக்கும். மேலே பார்த்து கொண்டு அடிப்பிரதட்சணம் செய்வது மாதிரியான நடை. பள்ளிக்கூடத்து விஞ்ஞான வகுப்பு தெருவை ஒட்டியது. அதில் ஜன்னலோரமாக உட்கார்ந்து தெருவை ஞான பார்வையாக பார்த்து கொண்டிருப்பார். மார்க்கத்துக்கு அவரை பார்க்கும் போதெல்லாம் காரணமில்லாமல் ஒரு தயவு சுரக்கும். அதனால்தான் 2 மாதங்களுக்கோ 1 மாதத்துக்கோ ஒரு முறை சாப்பிட வரும் பொழுது ஏதோ ஜடபரதரோ உள்நோக்கி திளைக்கும் அவதூதரோ வந்துவிட்டார் போல சற்று பயபக்தியோடு சாதம் போடுவார். பொதுவாக தெருவோடு போகிறவர்களுக்கு மார்க்கம் சாதம் போடும் ஓசையை கேட்டால் இலையில் முறமாக சாதத்தை சரித்துக்கிட்டுக்கிற மாதிரி கேட்கும். உள்ளே வந்து பார்த்தால் ஒழிய செய்தி புரியாது. மார்க்கம் ஈயம்பூசிய பித்தளை முறத்தில் சாதத்தை கொண்டு வருவார். அந்த முறம் நடுவில் ஒடிந்து கொஞ்சம் குழிவாக இருக்கும். சாதம் சரிவதற்காக அவரே செய்த யுக்தி. அந்த முறத்தை ஏந்தி 2 எட்டில் கூடத்துக்கு தாண்டி வருவார். டம என்று தட்டுவார். ஆர்ப்பாட்டம் செய்வார். ஆனால் தனக்கு எஜமானன் மார்க்கத்தின் கையோ கரண்டியோ அல்ல, மார்க்கத்தின் மனசுதான் என்று சாதத்துக்கு தெரியுமாதலால் கால் கவளமாகத்தான் இலையில் விழும். சாதம் மட்டுமல்ல, கறி, பருப்பு, நெய், கூட்டு எல்லாவற்றுக்கும் மார்க்கத்தின் மனசு தெரியும். இப்படி கடந்து கத்துகிறேன், பேசாமல் இருக்கிறாயே, போதும் என்று சொல்லேன் என்று சொல்வது போல முறமும் கரண்டியும் சத்தம் போடும். போடுகிற வரையில் போடட்டுமே என்று பேசாமல் இருப்பதற்கு நாம் என்ன அத்தனை இங்கிதம் தெரியாதவர்களா? இந்த பொதுவான சங்கோஷத்தை பயன்படுத்தி நெய் போட குறும்பை வாங்கியையும், கறி கூட்டு போட நெய் முட்டையையும், நெய் அல்லது ஊறுகாய் போட அதன் காம்பையும்
மார்க்கம் கையாண்டு வந்தார். கொட்டி கொட்டி அழப்பானேன், ஹோட்டல் சாப்பாட்டுக்கு நொட்டை கொட்டி கொண்டு இங்கே வர முடியாது. ஹோம்லியாகவும் பத்தியமாகவும் சாப்பிடும் கட்டுப்பாடு வேண்டுமே. ஆனால் இவருக்கு மாத்திரம் மார்க்கம் இந்த கட்டுப்பாடுகளிலிருந்து விலக்கு அளித்திருந்தார் என்று அந்த முறைமுட்டைகளை கேட்டால் தெரியும். சத்தமே போடாமல் அவை இயக்கிய அடக்கத்தையும் பணிவையும் கேட்க வேண்டும். அவர் நன்றாக சாப்பிட்டார். குழம்பு நன்றாக இருக்கிறதென்று மோர் சாதத்துக்கும் கொஞ்சம் கேட்டார். போட்டுவிட்டு வந்து மார்க்கம் குழம்பை தற்செயலாக கிளறி கரண்டியை தூக்கிய பொழுது அதிலிருந்து நீளமாக ஏதோ குழம்புக்குள் விழுந்தது. மீண்டும் கிளறி தூக்கி வெளிச்சத்தில் உற்று பார்த்தார் மார்க்கம். இது என்ன இது? நீளமாக வழவழவென்று சூட்டில் வதங்கி பளபளப்பு சற்று மங்கி, பாம்பு குட்டியா அரணையா? அரணைக்கு கால் உண்டு, இதற்கு இல்லை. பாம்பு குட்டி மாதிரி தான் இருக்கிறது. ஒரு மேகம் ஓடும் போது நிழல் பூமியில் பரவுவது போல உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையில் மார்க்கத்துக்கு ஒரு நிழல் ஓடிற்று. நிழல்தான், வேறு எப்படி சொல்கிறது? பயமா, கிலியா, கவலையா, என்னவென்று சொல்கிறது? நிழல்தான். மனைவியை சமிக்கை செய்து கூப்பிட்டார். கரண்டியில் உள்ள ஜந்துவை காண்பித்தார். பார்த்த மாத்திரத்தில் அவள் கண்கள் அகன்றன. வாய் திறந்தது. பொத்தி கொண்டாள். மார்க்கமும் இடது கையால் அவள் வாயை பொத்தினார். வேக மூச்சுடன் அவள் உடம்பு இறைத்தது. படபடப்பு மண்டை உச்சிக்கு ஏறிற்று. தூணை பிடித்து கொண்டாள். பாம்பு குட்டிதான். சாப்பிட்ட கிழவர் கை கழுவி விட்டு ஏப்பம் விட்டு கொண்டே செருப்பை மாட்டிக்கொண்டு வாசற்படியில் தடவி தடவி இறங்குவதை பார்த்தாள். மறுகணமே பாம்பை கரண்டியோடு எடுத்து இருட்டை பாராமல் கொல்லைக்கோடி வரை நடந்து குப்பை கொடியில் எறிந்தாள். குப்பை சத்தை எல்லாவற்றையும் 50-60 பிடி எடுத்து படப்படுத்து கொண்டே போட்டாள். உள்ளே வந்தாள். குழம்பை எடுத்து சாக்கடையில் கொட்டினாள். ஏதாவது ஆயிடுமோ என்று கேட்டாள். அந்த குரல் கூட நெஞ்சை விட்டு வரவில்லை. சுவாமிதான் என்று சொன்ன மார்க்கத்தின் முகம் அழுவது போல் இருந்தது. விலங்கு, சிறை, சாபங்கள் எல்லாம் வளைந்து வளைந்து நடுவில் வந்தன. அவளுக்கு கை நடுங்கிற்று. சுவாமியை வேண்டிக்கிட்டோம். இருவரும் பூஜை படங்கள் கீழ்த்திட்டில் வைத்திருக்கிற சாமான் அலமாரியின் முன் நின்றார்கள். மானமாக காலம் தள்ளியாச்சே, இத்தனை காலமா இப்படி சோதிக்கிறேளே என்று அலமாரியை பார்த்து அழுதாள் அவள். பஞ்சலோகத்தில் கண்டாமணி வாங்கி தொங்க விடுறேன் கை நீளத்துக்கு, செய்தி பெறாமல் இருக்கணும் யுகேஸ்வரா என்று வேண்டிக் கொண்டார் மார்க்கம். அதை கேட்டால் மனைவி, பகவானே, 2ஆம் காதுக்கு தெரியப்படாது செய்தி, கண்டாமணி பண்ணி தொங்க விடுறோம். அப்பனே யுகேஸ்வரா, சர்வேசா, தீனபந்தோ, மார்க்கபந்தோ என்று வேண்டிக் கொண்ட மனைவிக்கு கடைசியில் கணவனின் பெயரை சொல்லி விட்டதற்காக அந்த பரவசத்துக்கு நடுவில் சற்று நாணமும் படர்ந்தது. வேறு குழம்பு வைத்தார்கள். அதே கும்மட்டிக்காய் குழம்பு தான். வாடிக்கைக்காரர்கள் 24 பேரும் வந்து சாப்பிட்டு விட்டு போனார்கள். என்னதான் வேண்டிக் கொண்டாலும் சந்தேகமும் பயமும் எப்படி போகும்? இரவு முழுவதும் சரியாக தூக்கமில்லை. மனைவி மட்டும் பகவான் மீது பாரத்தை போட்டுவிட்டு சுகமாக தூங்கிக் கொண்டிருந்தாள். மார்க்கம் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தார். அவருக்கு சந்நிதி தெருவுக்கு போய் பார்க்க வேண்டும் போல் இருந்தது. என்ன பாவம் செய்து இந்த அஜாக்கிரதை வந்தது? அரை வயிறாக சாப்பிட்டவர்களின் தாபமூச்சா? அத்தனை பேருக்கும் இல்லாத துணிச்சலுடன், என்ன கோழிக்கு போடுறாப்புல போடுறேள், வாங்குற காசு செரிக்கணும், இப்படி வயிற்று சுவருக்கு வெள்ளையடிக்கிறா போல மட்டும் போட்டால் என்ன பண்ணுறது என்று அந்த நூல்கடை வேம்பு ஐயரின் தாயிலா பிள்ளை நட்டாணி சொன்னானே, இளைமன் உட்கார்ந்து, அந்த கோபாக்கினியா? மறுநாள் காலை விஞ்ஞான வாத்தியாரின் உதவியாளர் காலமாகிவிட்டார் என்ற செய்தி வந்தது. இரவு 2 தடவை கொல்லப்பக்கம் போய் வந்தாராம். தண்ணீர் சாப்பிட்டாராம், படுத்தாராம், தூங்கினாராம், எழுந்திருக்கவே இல்லை. மாரடைப்பினால் தான் இறந்து விட்டதாக டாக்டர் சொன்னார். ஊரெல்லாம் சொல்லிற்று. உலகத்தில் நடக்கிற அத்தனை குற்றங்களுக்கு காரணங்களையும் கர்த்தாக்களையும் கண்டுபிடிக்க முடியும் என்றிருந்தால் எல்லா வீடுகளையும் சிறைக்கூடமாகத்தானே மாற்ற வேண்டும். யுகேஸ்வரர் காப்பாற்றிவிட்டார். ஒரே மாசத்தில் கண்டாமணி தயாராகிவிட்டது. பஞ்சலோகமோ என்னவோ, மணி பாரி மணி, 1.5 முழம் உயரம்,
2 ஆட்கள் முக்கி தூக்க வேண்டும், அவ்வளவு கனம். பார்க்க எத்தனை கம்பீரம்! நாதம் அதைவிட கம்பீரம். பார்த்த ஆசாரி சாமானிய ஆசாரி இல்லை, வைத்திலிங்க ஆசாரி. எப்படித்தான் அந்த அழகை கொண்டு வந்தானோ! முற்றத்தில் அதை கொண்டு வந்து வைத்து விட்டு போனார்கள் ஆசாரியின் ஆட்கள். மார்க்கம் பார்த்தார். கண்ணை அப்பால் இப்பால் எடுக்க முடியவில்லை. அப்படி ஒரு பெருமிதத்தோடு அது வீற்றிருந்தது. சில சமயம் நந்தி மாதிரி தோன்றும், சில சமயம் ஆந்திர தேசத்து வாட்ட சாட்டமான பெண்ணரசி மாதிரி தோன்றும், சில சமயம் கோவில் கோபுரம் போல தோன்றும். சுண்ணாம்பு போல எதையோ வெள்ளையாக மேலே பூசி அதை வைத்திருந்தான் ஆசாரி. மார்க்கபந்து விலாஸ், மார்க்கபந்து திருப்பணி என்று அதன் வாயின் விளிம்பு முழுவதும் ஒரு சுற்றாக பொறித்திருந்தது. கெட்ட செய்தி வராமல் தடுத்து அவமானம் வராமல் காப்பாற்றிய யுகேஸ்வரனின் குரலை வடிவெடுத்தாற் போல வீற்றிருந்தது. யுகேஸ்வரரின் கருணையின் உறுதியை மௌனமாக முழங்கிற்று. 600 ரூபாய்க்குள் முடிந்து விட்டது மணி. அதற்காக என்ஜினியர் அப்பாசாமிக்கு அஞ்சலி செய்தார் மார்க்கம். அப்பாசாமி வீட்டில் 25 வருடங்கள் சமையல் பண்ணி போட்டார் அவர். கடைசியில் 3000 ரூபாயை இனாம் கொடுத்து, இனிமேல் சொந்தமாக தொழில் பண்ணி கொண்டு சௌக்கியமாயிரு என்று ஆசீர்வாதம் செய்தார் அப்பாசாமி. அது வீண் போகவில்லை. மார்க்கம் ஒரு பெண்ணை சாப்பாட்டுக்கு குறைவில்லாத இடமாக பார்த்து கல்யாணம் செய்து கொடுத்தார். ஒரு பையனை படிக்க வைத்தார். அவன் மதுரையில் பேங்கில் வேலையில் இருக்கிறான். பிறகு பிறந்த நாளென்றும் போய் இப்போது கூடத்தில் தூளியில் கிடந்து கத்துகிற பாலாரிஷ்ட தேவாங்க தான் மிச்சம். ஓஹோ என்று அதிர்ஷ்டம் அடிக்காவிட்டால் பாதகமில்லை. அவமானம் வராமல் காத்தானே சர்வேஸ்வரன். 600 என்ன, 6000 கொடுத்தாலும் பொருந்தும். வாடிக்கைக்காரர்களில் மணியை பார்த்து வியக்காதவர்கள் இல்லை. மணி செய்து கட்ட வேண்டும் என்று யாருக்கு தோன்றும்? கண்மலர் சாத்துவார்கள், வடைமாலை சாத்துவார்கள், சத்திரம் கட்டுவார்கள், சந்தன காப்பிடுவார்கள். ஆனால் கண்டாமணி செய்து வைக்க வேண்டும் என்று தோன்றுமோ? சும்மாதான் ஏதோ தோணித்து சுவாமிக்கு நம்ம கையால் செய்யணும்னு என்று விசாரித்தவர்களிடமெல்லாம் அடக்கமாக சொல்லிக்கொண்டார் மார்க்கம். சாப்பிட வருபவர்கள் தடவி பார்த்தார்கள், சுண்டி பார்த்தார்கள், சற்று அழுத்தி நகர்த்த முடிகிறதா என்று பார்த்தார்கள். பார்வைக்கு ரொம்ப லட்சணம் என்று பார்த்து கொண்டு நின்றார்கள். அது என்ன இப்படி ஒரு தர்மம் பண்ணணும்னு தோணித்தோ என்று வியப்பும் ஆவலுமாக கேட்டார்கள். நம்மை எப்படியாவது காப்பாற்றிடணும்னு பகவானுக்கு தோன்ற போது நமக்கு இது தோணப்படாதா என்ன? நடந்துட்டே பொத்துன்னு விழுந்து செத்து போய்ட்றான். ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிற போதும் அதை உள்ளங்கையாலேயே தாங்கி தாங்கி காப்பாற்றுறாரே சுவாமி. குடிக்க தண்ணி கொண்டாங்கிறான், கொண்டு வந்து கொடுக்கறதுக்குள்ளே தலை சாஞ்சு போடுறது. அப்படி சாயாமல் யார் காப்பாற்றுறா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். பள்ளிக்கூடத்தை அட்டெண்ட் இருந்தார் ஐராவதம். செத்து போகிறதுக்கு முதல் நாள் ராத்திரி இங்கே வந்து சாப்பிட்டு போனார். மறுநாள் காலமே செத்து போய்விட்டார். டாக்டர் வந்து பார்த்துருக்கிறார். ஹார்ட் அட்டாக்னு சொன்னாராம். இல்லாட்டா என்ன சொல்லுவா? மார்க்கம் கடையில் சாப்பிட்டாடா மனுஷன், அடுத்த வேளைக்கு உசுர் நிற்கலைன்னு தானே சொல்லுவா என்று மூக்கு மலர புகையிலை வாய் கவலையில் திறக்க சொன்னார் மார்க்கம். சேச்சே, அப்படி கூடவா புத்திக்கிட்டு போயிடும் ஜனங்களுக்கு? போயிடாது சுவாமி, இருந்தாலும் என்னத்தை கண்டோம், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அது சரி. மார்க்கம் எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், எப்போ எது நடக்கும், யார் என்ன பேசுவான்னு சொல்ல முடியலையே. அப்படின்லாம் இருக்குது காலம். ஐராவதம் எப்போவாவது சாப்பிட வருவார். அவர் நடந்து வரதை பார்த்தாலே கவலையாக இருக்கும். சாப்பாடு சாப்பிட்டு இறங்கி போகிறப்போ வரைக்கும் வயத்தில் நெருப்பி கட்டி கொண்டு உட்காந்துருப்பேன். நல்லபடியாக போகணுமே பகவானேன்னு சுவாமியை வேண்டுண்டிருப்பேன். அவர் உடம்பையும் தள்ளாமையும் பார்த்தா அப்படி பயமாக இருக்கும். உட்காந்து பேசிகிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? சாதம் அழிஞ்சு போயிடும் போல் இருக்கே, இறக்க வேண்டாமா என்று உள்ளே இருந்து குரல் கொடுத்தாள் மனைவி. இதோ வந்தாச்சு என்று உள்ளே எழுந்து போனார் மார்க்கம். அந்த வாடிக்கைக்காரர்கள் 2 பேரும் எழுந்து போனார்கள். இதை பாருங்க, முன்னாலே அந்த மணியை கொண்டு போய் கோயிலில் வச்சுட்டு வாங்கோ. அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்னு நீங்கள் பேசுகிறத பார்த்தா எனக்கு வயத்தை என்னமோ பண்ணுறது என்றாள் அவள். நான் என்ன சொல்லிட்டேன் இப்போ? இதுவரையில் சொன்னது போகிறோம். முதல்ல மணியை கொண்டு போய் கோயிலில் கொடுத்துட்டு வாங்கோ. அது கண்ணில் படுறதுனால தானே என்ன ஏதுன்னு கேட்குறா. உங்களுக்கும் பேசாமல் இருக்க முடியல. நான் என்ன அத்தனை அசடுன்னு நினச்சிட்டியா? நீங்கள் கெட்டிக்காராதான், ஆனால் முன்னாடி அதை கொண்டு கொடுத்துட்டு வாங்கோ. நல்ல வேலை பார்த்துருக்க. கட்டுறதுக்குன்னா
நல்ல வேளை, கொடுக்கறதுன்னா என்ன? அன்று மாலையே மணி கோவிலுக்கு போய்விட்டது. 2 நாட்கள் கழித்து வெள்ளிக்கிழமையன்று பிரகாரத்தில் இருந்த மேடை மீது ஏறிவிட்டது. கயிற்றை கட்டி கொடுத்து மார்க்கத்தையே இழுக்கச் சொன்னார்கள். அவர் இழுத்தார். டன். அதன் கார்வை மெலிந்து மெலிந்து மறைய ஒரு நிமிடம் ஆயிற்று. அதில் ஏறி உட்கார்ந்து கொண்ட அவருடைய மனம் அந்த கார்வையிலேயே வெட்ட வெளியில் சிறிது தூரம் மறைந்து போய்விட்டது. கண்ணை மூடிக்கொண்டிருந்த அவர் மறுபடியும் யாரோ கயிற்றை இழுத்து நாதம் கிளப்பியதும் தான் திடுக்கிட்டு கண்ணை திறந்தார். கோவில் தர்மகர்த்தாவின் கையில் இருந்தது கயிறு. காலையில் விஸ்வரூப தரிசனத்துக்கே அந்த மணியைத்தான் அடித்தார்கள். உச்சி பொழுதில் அடித்தார்கள், மாலையில் அடித்தார்கள், அர்த்தஜாமத்துக்கும் அடித்தார்கள். காலையில் கேட்டபொழுது கோவிலில் இருந்த மாதிரியே மார்க்க கண்ணை மூடி கார்வையில் ஏறிக்கொண்டு காற்று வெளியில் என்று வியாபித்து கொண்டார். பிற்பகலும் அப்படியே ஏறிக்கொண்டார். மாலையில் அந்தி வேளைக்கு துணியில் கையை விட்டு ஜபம் செய்து கொண்டே முற்றத்து திறப்பு வழியாக பார்த்தார். வானம் தெரிந்தது, வெள்ளி தெரியவில்லை. டான் என்று மணி தங்கப்போய் போல மிதந்து வந்தது. சாப்பிடலாமா என்று செருப்பு ஓசையை தொடர்ந்து குரல் கேட்டது. ஐராவதம் காக்கி சட்டையும் கண்ணாடிக்கு ஒற்றை பெரிய கண்ணும் பூனை மீசை வழிக்கு தலையுமாக எட்டி பார்த்தார். மார்க்கத்துக்கு தூக்கி வாரி போட்டது. இடைகழியில் யாரும் இல்லை. ஐராவதம் போய் 1.5 மாதமாகிவிட்டது. கண்ணை இருக்க மூடிக்கொண்டார். மணி அலையில் ஐராவதம் வருவது எப்படி தடுக்கிறது? ஐராவதம் இப்பொழுது எட்டி பார்த்து சாப்பாடு கேட்கவில்லை. கடல் அலையில் ஏறி ஏறி இறங்கும் கட்டை போல படுத்த வாக்கில் மேலும் கீழுமாக அலைபடுகிறார். படுகிறார் இல்லை, படுகிறது. அது ஐராவதம் இல்லை, ஐராவதத்தின் உடல். கடல் அலையும் இல்லை, கும்பட்டிக்காய் குழம்பில் அலை. மார்க்கத்துக்கு பனிக்கட்டியை வைத்தாற் போல முதுகு. ஒரு தடவை சொடுக்கி எடுத்தது. கண்ணை திறந்து கொண்டார். எழுந்தார். சமையலறையில் போய் இடுப்பில் கையை வைத்து கொண்டு அடுப்பை பார்த்து கொண்டே இருந்தார். என்ன பார்த்துண்டே நிற்கிறேள் என்று மனைவியின் குரல் வந்தது. அப்பவே பிடிச்சு பார்க்குறேன், அப்படியே அடுப்பை பார்த்துட்டு இருக்கேளே, என்ன இருக்கு அடுப்பில்? ஒன்றும் இல்லையே. அவள் அருகே வந்து அவர் முகத்தை பார்த்தாள். என்ன பார்க்குறேள்? ஒன்றும் இல்லையே. ஏன் இப்படி என்று பூஜை அலமாரியிலிருந்து விபூதியை ஒரு சிட்டைக்கு எடுத்து கொண்டு வந்து அவர் நெற்றியில் இட்டார். அவள், மணி நீங்கள்லாம் வாங்கி வச்சிங்களா என்று சாப்பிட வந்த மளிகை கடை கணக்கு பிள்ளை கேட்டார். ஆமாம். அம்மா, கணார்னுக்கு எப்படி கேட்குது? நான் திருவாரூர் மலைக்கட்டை மணியெல்லாம் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி சுருளாது. அதெல்லாம் மலைப்பாம்பு மாதிரி சுள்ளுறது இல்லையா என்றால் மார்க்கம். ஆமாம் ஆமாம், பெரிய மலைப்பாம்பு கணக்காகத்தான் வருது சத்தம். அந்த மாதிரி தான் இருக்குது. பரியாகம்னா தக்ஷகன், வாசுகி அந்த மாதிரி. யார் என்று புரியாமல் கேட்டார் கணக்கு பிள்ளை. தட்சகன்தான் பரீட்சத்தை கடித்தான். வாசுகியைத்தான் மத்தா மலையை சுற்றி கயிறா போட்டு சமுத்திரத்தை கடைஞ்சு ஆலகாலம் அமிர்தம் எல்லாம் எடுத்தா. தேவாளம், அசுராளம். ஆமாம் ஆமாம், மறந்து போச்சு. வாசுகியாது அப்படின்னா மற்ற கோயில் மணியெல்லாம் குட்டி பாம்பு, நம்ம மணி மலைப்பாம்புன்னு சொல்கிறேள் என்றார் மார்க்கம். எலி போடலாமா என்று மார்க்கத்தின் மனைவியின் குரல் வந்தது. போடலாமே, நான் கையே வேலையாயிருக்கேன், இப்படி வரட்டுமே. இதோ என்று மார்க்கம் உள்ளே போனார். மணிக்கு உதாரணம் பேர் சொல்ல இதுகள் தானே ஆகப்பட்டது. ராத்திரி வேளையில் என்னது தட்சகன், வாசுகின்னு அவர் சொல்லலடி, நான் தான் சொன்னேன். சரி சரி. கணக்கு பிள்ளை சாப்பிட்டு போனார். இரவு 10 மணிக்கு மீண்டும் பிரம்மாண்ட ஓசையாக வந்தது. அர்த்தஜாம அமளி. மார்க்கம் படுத்து கொண்டிருந்தார். சற்றை குறுதரம் எழுந்து அந்த பழைய சாந்தி கல்யாண மெத்தையை தூக்கி பார்ப்பார். மீண்டும் படுப்பார். என்னடி அது? எங்கே? அதோ பாரு முத்தத்தில். ஒன்றுமில்லையே. இல்லை, அசைறது பாரு, விளக்கை எடு. விளக்கை எடுத்ததும் அது மறைந்து விட்டது. மாட்டியது மீண்டும் தெரிந்தது. அதை பாரு. மனைவி பார்த்தாள். மேலும் கீழும் பட்சியை தொடர்கிற மாதிரி பார்த்தாள். எழுந்து தூணிலிருந்து தொங்கின நாரை வரக்கென்று எடுத்து அறுத்தாள். இதோட நிழல் தான். அப்பா, என்னமோ ஏதோன்னு நான் பயந்துட்டேன்.
பிறகும் தூங்கவில்லை அவர். விளக்கை பெரிது பண்ணினார். படுத்து கொண்டார். மனைவியும் குழந்தையும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். மா என்று மாடு கத்திற்று. பால் கறக்கிற நேரம், அதற்குள்ளாகவா? அவர் தூங்கத்தான் இல்லை. விஸ்வரூப பூஜை கணார் என்று கேட்டது. மார்க்கம் எழுந்து பல்லை தேய்த்தார். வெற்றிலையை போட்டு புகையிலை அடக்கி கொண்டே போனார். தன்மகர்த்தாவின் வீட்டுக்கு போனார். வாங்க என்றார். திண்ணையில் ஆளோடு பேசிக்கொண்டது செட்டியார். வாசலில் அவர் மனைவி சாணம் தெளித்து கொண்டிருந்தாள். உங்கள் மணியை பார்த்து பேசாதவங்க இல்லை சாமி. ராத்திரி அம்மா பாட்டையில் படுத்துட்டு இருந்தானாம். எத்தனை மெயில் அது? 9 கல். ஏண்டா? ஆமாம் சாமி. எம்மான் சத்தம். சும்மா தும் தும் தும்னு மிதந்துக்கிட்ட வந்தது. என் தம்பி மாவட்ட கூட சொன்னேன், இல்லே தனி கிளாஸு ஞானியாக போயிட்டமடா, இந்த மணியை கேட்டால் ஏன் போனோம்னு இல்லை இருக்குடா அப்படின்னு சொன்னேன்னா பார்த்துக்கோங்களேன். போடு சக்க, என்ன சொல்கிறான் புரிஞ்சுதா சாமி? இவன் ஞானியாக போயிட்டானா. இவங்க அப்பன் நாளிலிருந்து கிறிஸ்தவன் ஆயிட்டானா. உங்கள் மணியை கேட்டப்புறம் திரும்பி வரலாம்னு தோணுது. அப்படித்தான் அடையிலே? அப்படித்தானுங்க. அது விஷயமாக தான் பேச வந்தேன். செட்டியார்வாள் அதை கேட்குற போதெல்லாம் நாம் தான் பண்ணி வச்சோம்னு அகங்காரம் வந்து நிற்கிறது. அது ரொம்ப தப்பில்லையோ என்றார் மார்க்கம். ஆட நீங்கள் என்ன சாமி, குப்பை தொட்டி வாங்கி வைக்கிற பயல்வெல்லாம் ஊரை கூட்டி மோளம் அடிக்கிறான். முளை நீளத்துக்கு சாசனம் எழுதி வைக்கிறான்கள். தர்மகத்தாவின் மனைவி டப்பாவை திறந்து கோலமாவை எடுத்து புள்ளிகள் வைத்த பிறகு இப்பொழுது நெளிநடியாக கோடு எடுத்து கொண்டிருந்தாள். என்னமோ எனக்கு நான் செஞ்சது சரியாக படலை. எத்தனை பெரிய மனுஷாலாம் இருக்கா. நான் அதிக பிரசங்க மாதிரி என்னமோ செஞ்சிட்டேனேன்னு இருக்குது. ஒவ்வொரு தடவையும் மணியோசை கேட்குறச்சே எல்லாம் இந்த நினைப்பு வந்துட்டே இருக்குது. அதுக்காகத்தான் வேறு தினசாக ஒரு யோசனை தோணித்து சொல்லலாம்னு வந்தேன். என்னையா அது? அதே பெருமானத்துக்கு சின்ன சின்னதாக 4-5 வெள்ளிமணி பண்ணி வச்சுடலாம்னு பார்த்தேன். பிள்ளையாருக்கு ஒன்று, பகவானுக்கு ஒன்று, அம்பாளுக்கு ஒன்று, சுப்பிரமணியருக்கு ஒன்றுன்னு இதை நான் எடுத்துகிட்டு போயிடுறேன். என்ன இது? ஆமாம் செட்டியார்வாள், என் அந்தஸ்து என்ன? நான் மூலையில் கிடக்கிறான். வெள்ளிமணி பண்ணி வைங்க, வேண்டாம்னு சொல்லலை. இதை திருப்பி எடுத்துகிட்டு போகவாவது. எங்கள் அப்பா உங்கள் மனசில் புந்து ஒன்று பண்ணிகிட்ருக்கான். ரொம்ப நல்லா இருக்குது. யாராவது கேட்டால் சிரிப்பாங்க. ஐயருக்கு சித்தம் கலங்கி போயிடுச்சா? நல்லா கேட்பானுகள். இதுக்காக கண்ணை விட்டுக்கிட்டு போலன்னு வந்தீங்க. ஞானியாக போனவனே அஞ்ஞானி ஆகிடும் போல இருக்கான். மார்க்கம் விளறி போய் நின்றார். செட்டியாரோடு பேச பேச அவர் பிடிவாதம் தான் இறுகி கொண்டிருந்தது. மார்க்கம் சோர்ந்து போய் வீட்டுக்கு திரும்பினார். அவர் குளிக்கும்போது காலை பூஜை நேரத்து மணியோசை கணார் என்று வந்து அவர் மீது அதிர்ந்தது. முழு செவிடர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கற்பனை செய்து பார்க்க முயன்றார் அவர். நிறைவு பெற்றது.